அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 59 நுழைகின்றோம். உள்ளவை போல அழிபவை, கிளைஞருக்கு உதவாதான் செல்வமும், பைங்கூழ் விளைவின் கண் போற்றான் உழவும், இளையனாய் கள்ளுண்டு வாழ்வான் குடிமையும், இம்மூன்றும் உள்ளன போல கெடும். திரிகடுகம் 59. நிலைத்தவை போல அப்படியே கெட்டு போயிடும், அழிந்து போய்விடும். எந்த மூன்றும்? செல்வம். எந்த வகையான செல்வம்? உறவினர்களுக்கு உதவாத செல்வம் இருக்கிறதே, அது இருப்பது போன்று இருக்கும், ஆனால் தன்னால் அப்படி அழிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன? அந்த செல்வத்தை கொண்டு உதவணும். உழவு, அது வேறொன்றுமில்லை, அங்கு பயிர் வளர்ந்து வருகிற நேரத்தில் அதற்குரிய பாதுகாப்பை கொடுக்கா தன்மையில் செய்கின்ற ஒருவருடைய அந்த உழவு, அதுவும் அப்படியே அழிந்து போய்விடும். இளமையிலேயே மதுவை விரும்பி குடித்து வருகிறவருடைய அந்த குடும்பமும் அழிந்துவிடும். மூன்றும் பயங்கரமான செய்திகள். ஆக இங்கு முதலில் நாம் செல்வம், அதான் நிலையாமை என்று பலவும் இருக்கின்றன. அவற்றுள் செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, அதாவது இந்த வாழ்க்கை நிலையாமை, உலகம் நிலையாமை என்றெல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் ஏதோ நிலைத்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இங்கு ஆடுகிற ஆட்டம் என்ன, பாடுகிற பாட்டம் என்ன என்கின்ற அந்த செய்திகளுக்குள் நாம் நுழைந்து விடக்கூடாது. மாறாக இந்த செல்வம் அது நிலையற்றது. அதனால் தான் இயேசு சொல்வார், மண்ணகத்தில் இங்கு பூச்சி திருடர் எல்லாருமே அழிச்சிருவாங்க, அந்த செல்வத்தை இங்கே ஏன் சேர்த்து வைக்கிறீங்க? விண்ணகத்தில் செல்வத்தை சேர்த்து வையுங்கள். அப்போ அதற்கு கருவியாக இந்த செல்வம் பயன்படும். அந்த கருவியை கருவியாகவே பயன்படுத்தி அதை கொண்டு இங்கு எல்லாரும் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறைக்கு உதவுங்கள் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளுவர் இவ்வாறு இந்த குறளினை பதிவு செய்வார். சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என்பார். செல்வம் பெற்றதனுடைய பயன் என்ன? அந்த உறவுகளெல்லாம் நம்மோடு இணைந்து இருப்பதற்கு அந்த செல்வம் பயன்படுகிறது. அது செல்வத்தினுடைய ஒரு உயரிய பயன். ஆனால் அந்த செல்வத்தை இப்படி சுற்றம், உறவு, நட்பு இவற்றை பெருக்குவதற்கு, வளர்த்து கொள்வதற்கு, வலிமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்றால் அந்த செல்வத்தால் பயன் என்ன? ஒரு பயனும் இல்லை. ஆக இங்கு பலரும் தேடுகிறார்கள். திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்றெல்லாம் இருக்கிறது. அதுபோன்று பணத்தை தேடுகிறார்கள். அதான் ஒரு பாட்டு இப்படி வந்தது, எனக்கு தெரிந்த வரைக்கும் பாடுறேன். என்னென்னா, எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், அரசன் முதல் ஆண்டி வரை தேடுகின்ற பணத்தை நான் எங்கே தேடுவேன். இப்படி தேடுவது, அதுவும் பணத்தை தேடுவது என்பது ஒரு உயரிய பணியாக இங்கு பலரும் வைத்திருக்கிறார்கள். தேடலாம், தாழ்வில்லை. ஆனால் தேடப்பட்ட அந்த பணத்தை, செல்வத்தை கொண்டு என்ன செய்கிறோம்? அது கடவுள் விரும்புகின்ற வகையில் இங்கு இந்த இறையாட்சி தன்மையில் மக்கள் எல்லாரும் இணைந்து நன்றாக ஒன்றாக வாழ்வதற்கு உதவுகின்ற கருவியாக அது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தப்படவில்லை என்றால் அதனால் பயனில்லை, பயனில்லை. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கிளைஞர். கிளை, மரத்துக்கு கிளை போன்று இங்கு கிளைஞர். கிளைஞர் என்ன? உறவு, உறவினர், நண்பர், சுற்றம் என்றெல்லாம் இருக்கிறது பாருங்க. ஆக ஒரு மரத்துக்கு கிளை போன்று இங்கு கிளைஞர்களாக இங்கு நம்மோடு இருக்கின்றார்கள். அந்த கிளைஞர்கள் இங்கு வாழ வேண்டும். அதான் சொல்வார்கள், இப்படிப்பட்ட கிளைஞர்கள், இப்படிப்பட்ட உறவுகள் இல்லாத ஒருவர் இருக்கிறார் என்றால், நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நாங்கள் தனித்து வாழும் என்றெல்லாம் இருக்கிறார் என்றால் அவர்கள் எப்படி, எதற்கு சமமா? இங்கு குளத்தில் கரை இல்லாமல் தண்ணீர் இருப்பதற்கு சமமாக. குளம் என்றால் குளத்து கரை இருக்கணும், குளத்து கரையில் தான் தண்ணி அங்கே இருக்க முடியும். எனக்கு இந்த சுற்றம், உறவு, கிளைஞர்கள்லாம் வேண்டாம், நான் ஏன் பார்த்துக்கிட என்று எண்ணினால் அது எப்படி அந்த குளத்தில் தேங்குகின்ற தண்ணீர், ஆனால் கரை இல்லாத நிலையில் தண்ணீர் தேங்குகிறது. அப்படி தேங்க முடியுமா? தேங்க முடியாது. எனவே பணத்தை சேர்ப்பதற்காக கிளைஞர்களை, உறவுகளை விட்டுவிடாதீர்கள், விட்டுவிட வேண்டாம். மாறாக உறவுகளை, கிளைஞர்களை பெருக்கிக் கொள்வதற்கு பணத்தையும் பயன்படுத்துவோம் என்கின்ற வகையில் இன்று இந்த நாளில் உறுதியேற்றுக்கொள்வோம். ஆக பயன் இதன் மூலமாக கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிற நாம்
அதன் அடித்தளத்தில் வாழ்வதற்கு இன்று செல்வத்தையும் பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்றுக்கொண்டு கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.